ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நண்பன் போத்திராஜ் பேசுகிறேன். மணி க்ரோத் யூடியூப் சேனல் நம்ம மார்க்கெட் சம்மந்தமாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ டுடே இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நம்ம நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும்போது அந்த விஷயத்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம கடைசியாக கொடுத்த 2-3 நாட்கள் நம்ம சொன்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்சி பர்ஃபெக்டாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் ஆச்சு. அது நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக மார்க்கெட்டில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு டார்கெட் அடிச்சிருப்பீங்க. சரி, ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 25,720 ஒரு 800 கிட்ட நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 25,550 நியரஸ்ட் லோ போய் பழைய ரிட்டர்ன் அங்கேருந்து ஒரு 350 மார்க்கெட் பாயிண்ட் நமக்கு அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட் 350 பாயிண்ட் ஒரு அப் டவுன் ஒரு சுங்கி நம்ம கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்குள்ள அப்படி நாளைக்கு டுமாரோ மார்க்கெட் இன்றைக்கோட ஹை இன்றைக்கி மண்டேவோட ஹையான 25,900. ஸோ மார்க்கெட் 25,900 நாளைக்கு அது ஒரு ரெசிஸ்டன்ஸியாக செயல்படும். ஸோ 25,900 நாளைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா டார்கெட் 26,000 26,000 அது அடுத்த ரெசிஸ்டன்சி. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு நியரஸ்ட் இன்னொரு ரெசிஸ்டன்சி நமக்கு இருக்குது 26,060. ஸோ 26,060 26,000. ஸோ ரெண்டுமே நமக்கு நியரஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்சி. ஸோ அந்த 26,060 மார்க்கெட் பிரேக் பண்ணி அதுக்கு மேலே மூவ் ஆனால் தான் நம்ம அடுத்த ரெசிஸ்டன்சி பார்த்திங்கன்னா 26,200. அதனால் நாளைக்கு 26,000 தாண்டி மார்க்கெட் மேலே போகக்கூடிய வாய்ப்பு சர்வதேச நிலவரப்படி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் போய் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம அதே போல் மார்க்கெட் கீழே போச்சுன்னா இன்றைக்கி டுடேவோட லோ நம்ம வெள்ளிக்கிழமையோட லோ 25,725. ஃப்ரைடேவோட லோ 25,725. ஸோ அது நமக்கு சப்போர்ட்டாக செயல்படும். நாளைக்கு டுமாரோ 25,725 கீழே மார்க்கெட்டு அதை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம 25,000 அதுக்கப்புறம் 650 அப்புறம் 550. ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட்டாக நமக்கு செயல்படும். ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் நீங்கள் 25,900க்கும் 725 கூடால நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பிரி டேட் வேறு. அதெல்லாம் சைடு மாதிரி போட்டு புட்டு கால் ஆப்ஷன் நமக்கு இது பண்ணி டிகேல போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் போட்டு நமக்கு இப்போ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அது ஒரு டிஃபால்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நம்ம சொன்னபடி மார்க்கெட் 25,900 மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போச்சுன்னா அது 26,000 25,725 கீழே சப்போர்ட் உடச்சி போச்சுன்னா அது 650 550 போகும். ஸோ ஏன்னா நம்ம சென்சிபிளாக நம்ம ஓயை பார்த்தாலும் ஏன்னா மார்க்கெட் நமக்கு இப்போ கடந்த லாஸ்ட்டு ஒரு 6 டேவாக மார்க்கெட் சேரிஸில் இருக்குது. நம்ம சர்வதேச நிலவரங்கள் அடிப்படையில் மார்க்கெட் இப்போ நம்ம எஃப்ஐயும் இந்தியன் மார்க்கெட்லாம் ஒரே செல்லிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு 6 நாளாக மார்க்கெட் சேல்ஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷன் பையிங் நீங்கள் பார்த்து நம்ம செல் பண்ணணும். நம்மளுடைய கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம தக்க வைக்கணும். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம மார்க்கெட்டில் நம்ம எந்த பிளேஸ் சொல்கிறோமோ அந்த பிளேஸில் நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரானீங்கன்னாலும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் மட்டும் கூட ஏதாவது ஒரு ப்ரைஸில் போய் என்ட்ரானீங்கன்னா மார்க்கெட்டில் வெளியே வர இடம் உங்களுக்கு தெரியாது. அப்போ அது உங்கள் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அது ரொம்ப பெரிய ஒரு லாஸை கொடுக்குது. தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து டெய்லியும் மார்க்கெட் லெவல்ஸை நம்ம இருக்கோம். இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு நம்ம